விளாத்தி குளத்துல பரீட்சைக்காக படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு பாத்ரூம் போறப்ப செத்து போயிடுச்சுல்ல, அது செத்து போயிடுச்சுன்னு சொல்றதா, சாதாரணமா செத்து போயிடுச்சுன்னு சொல்றதா, இல்ல சித்திரவதை அனுபவிச்சு கொஞ்சம் கொஞ்சமா துடிதுடிச்சு செத்து போச்சுன்னு சொல்றதா? செத்து போச்சு, அவ்வளவுதான். இப்ப அந்த செத்து போன பொண்ணுக்கு ஒரு பக்கம் நியாயம் கேட்கிறாங்க, இன்னொரு பக்கம் இழப்பீடு கேட்கிறாங்க. இழப்பீடு எது எதுக்கு கொடுப்பாங்க? சாதாரணமா எது எதுக்கு வாங்கலாம் இழப்பீடு? ஒரு வீடு இடிஞ்சு போனா, இல்ல ஏதாச்சும் ஒரு விபத்து நடந்தா, இல்ல ஏதாச்சும் ஒரு இயற்கை பேரழிவு வந்தா, அதாவது யாரையுமே குறை சொல்ல முடியாது, வேற வழி இல்லை அவங்களுக்கு வந்து இத அதை வந்து பரிதாப தொகைன்னு சொல்லலாம். அதை இழப்பீடுன்றதை விட அவங்க நிலைமையை பார்த்து நில உழைஞ்சு நிக்கிறத பார்த்து அவங்களுக்காக இந்த பரிதாப தொகை, இந்த சாவு வீட்டுல கையை கொடுத்து உன் துக்கத்துல நான் பங்கெடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல, ஆக்சுவலி அதுதான் அந்த இழப்பீடு தொகை. இதுக்கெல்லாம் இழப்பீடு தொகை தாராளமா கொடுக்கலாம், தப்பெல்லாம் கிடையாது. ஆனா ஒரு நோன் கிரைம், அது இது வந்து கிரைம், இது வந்து ஆக்சிடென்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு டிசாஸ்டரோ நேச்சுரல் டிசாஸ்டரோ கிடையாது. இது நோன் கிரைம். அதுல இன்னும் சொல்ல போனா இந்த ஹீனியஸ் கிரைமும், அதாவது இந்த கொடூர விதமா வந்து டார்ச்சர் பண்ணி கொலை பண்றது. இதுக்கு நியாயமா இழப்பீடுன்றது என்ன சார் இருக்கணும்? அதான் இதுக்கு அந்த இந்த மாதிரி குற்றங்களுக்கு ஒரு இழப்பீடு அப்படின்னா அது எப்படி இருக்கணும்? எவன் இந்த தப்பை பண்ணானோ கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம அவனோட அந்த ஒரு எண்ணத்துக்காக அடிச்சு கொண்டு இருக்காங்கல்ல, அதுக்கு இழப்பீடுன்றது எது இருக்கணும்? எவன் அதை பண்ணாலும் அவனை கண்டுபிடிச்சு அவனுக்கு சரியான ஒரு தண்டனையை கொடுக்கறது மட்டும்தானே இழப்பீடா இருக்கணும். வேற எவன் இந்த மாதிரி செஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குறது தானே இந்த சம்பவத்துக்கு ஒரு இழப்பீடா இருக்கணும். இல்ல எனக்கு தெரியல. ஏன்னாப்பா ரீசெண்டா நடந்த ரொம்ப வைரலா பேசப்பட்ட, ஃபேமஸ்ன்றது தப்பான வார்த்தை, வைரலா எல்லாராலையும் வந்து விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் ரெண்டு. ஒண்ணு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம், இன்னொன்னு அந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட் விஷயம். இந்த ரெண்டுக்குமே எவன் தப்பு பண்ணா அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த தப்பு பண்ணவனுக்கு தண்டனையும் எழுதி கொடுத்துட்டாங்க. இந்த இதுல அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்தவனுக்கு ஏதோ ஒரு கேஸ்ல உள்ள போக்சோ, அது போக்சோல கூடுமான வரைக்கும் வராது, பட் அண்டர் த உமன்ஸ் அந்த கிரைம் ஆக்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டா போனவனுக்கு கேஸை அதான் அந்த சார்ஜஸை டிராப் பண்ணிட்டு அவனை ஜாமீன்ல விட்டதை கேள்விப்பட்டோம். இப்ப இந்த ஏர்போர்ட்ல இருக்கான் இல்லையா, கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல நடந்துச்சு இல்லையா, இவனுக்கு இந்த அந்த ஒரு 3 பேருக்கு இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கிற மாதிரி ஒரு கனெக்ட் இருக்கா, பொலிட்டிக்கல் நெட்வொர்க் இருக்கா, அவன் ஆக்டிவா வந்து சொசைட்டில ரொம்ப இதுவா இருந்திருக்கான், பல பேரோட கனெக்ஷன் இருந்திருக்காம, இந்த 3 பேருக்கு அவங்களுக்கு அது கிடையாது. மேபி இவங்களுக்கு அது இல்லாம போகலாம். ஆனா தப்பு 2 இடத்துலயும் ஒரே அளவுல நடந்தது. இங்க விளாத்தி குளத்துல நடந்தது அதை விட ஒரு படி இல்ல 2 படி இல்ல 18 படிக்கு மேல. எங்க போனாலும் அதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. இப்ப இந்த இடத்துல நாம இப்ப அதாவது இப்ப அந்த இது இருக்கு இல்லையா, கேஸ வந்து டீட்டெயில்டா விசாரிச்சு இம்ப்ரூவ்மெண்ட் என்ன இருக்கு அப்படின்றத ஏப்ரல் 2ஆம் தேதி தாக்கல் பண்ண சொல்லியிருக்காங்க. அங்க மதுரை ஹைகோர்ட் நினைக்கிறேன் ஏப்ரல் 2ஆம் தேதி தாக்கல் பண்ணி எங்களுக்கு அதை சொல்லணும். அதே மாதிரி இதுல வந்து போலீஸ்ல அந்த இதை வந்து போலீஸ் மிரட்டுது, பத்தவங்களை மிரட்டுது, இவங்களை மிரட்டுது அப்படின்றதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. அதை நம்ப முடியலன்னு சொல்லியிருக்கான், பொய்ன்னு சொல்லல, நம்ப முடியலன்னு கோர்ட்ல சொன்னதுக்காக சொல்ற. இறங்கி போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு ஆட்களை போராட்டம் நடத்தினா எதுக்காக போராட்டம் நடத்துறாங்க? அக்யூஸ்ட வெளியில விடுன்னு சொல்லி போராட்டம் நடத்தல. எவன் இதை பண்ணானோ அவன் மேல கேஸ் போடக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் நடத்தல. எவன் இதை பண்ணானோ அவனை புடிங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்துறாங்க பாதிக்கப்பட்டவங்க. ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஃபீல்ட் இருக்கு இல்லையா, அவங்கள ஆன் தி ரோட்ல ஆன் தி கேமரால எல்லார் முன்னாடியும் போராட்டம் பண்ணா உங்க மேல கேஸ் போடப்படும். இது போலீஸ் நமக்கு அத போலீஸ் சொன்னது, நம்மகிட்ட சொன்னதுன்னா கேமராவை வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னு தெரியறப்ப போலீஸ் சொன்னது. இப்ப அந்த அவங்க சொன்னதுல தப்பெல்லாம் கிடையாது. கேஸை எப்படி நடத்தணும்னு எங்களுக்கு தெரியும். ஒரு கேஸ் என் வேலையை எப்படி பாக்குறதுன்னு எனக்கு நீ சொல்ல வேண்டாம். ஒன்னால மத்தவங்க டிஸ்டர்ப் ஆகுறாங்க, அவங்க சொன்ன வார்த்தை சரியான வார்த்தை, அவங்க வேலையை நம்ம பார்க்க முடியாது, கண்டிப்பா முடியாது. அவங்க வேலையை அவங்க தான் பார்க்கணும். ஆனா இதுக்கு ஆரம்ப புள்ளி எங்க?
ஒரு 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணிக்க. குளத்தூர்ல ஒரு இன்ஸ்பெக்டர், அந்த மகளிர் காவல்துறை அங்க இருக்க இன்ஸ்பெக்டரையும், இதுல விளாத்திக்குளத்துல ஒரு சப் இன்ஸ்பெக்டரையும் நினைக்கிறேன், 2 பேரையும் வந்து டிஸ்மிஸ் பண்ணல. அவங்கள வந்து புட் ஆன் ஹோல்டு, வெயிட்டிங் லிஸ்ட், அதாவது இந்த சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, முழுசா வேலையை விட்டு தூக்கல. ஒருவேளை அந்த கேஸ் அவங்க முன்னாடி எடுத்திருந்தா கொஞ்சம் சீரியஸ்னஸ் எடுத்திருந்தா, கொஞ்சம் சீரியஸ், ரொம்ப எல்லாம் வேண்டாம். ஆனா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனேயே அதை எடுத்து சீரியஸா எடுத்து அதை ஒரு 6 மணி நேரம் தேடி, இல்ல ஒரு அரை நாள் தேடி பாடியாவே இப்ப கண்டுபிடிச்ச மாதிரி பாடியாவே கண்டுபிடிச்சிருக்கட்டுமே. அவங்க உசுரோட அந்த பொண்ணை மீட்டிருக்க வேண்டாம், குத்துயிரும் கொலையுருமா மீட்டிருக்க வேண்டாம், செத்து கடந்து அந்த பொண்ணை மீட்டிருக்கட்டுமே. போலீஸ் கடமையை செஞ்சுச்சு. போலீஸால போயிட்டு அப்படியே வந்து அது ஒன்றும் பெரிய இந்த மந்திரம் போட்டெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இந்த தகர வச்செல்லாம் தடவி பார்த்து இந்த இடத்துல இருக்க போய் எடுப்பாப்புல இருக்க முடியாது. அவங்க இன்வெஸ்டிகேட்டா பண்ணாங்களா? அவங்க வேலையை அவங்க செஞ்சாங்களா? முன்னாடி இருக்கிற ஒரு நாள் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அடுத்த நாள் இதே இடத்துல அந்த பாடியை கண்டுபிடிச்சது கூட போலீஸ் கிடையாது. அந்த பாடியை கண்டுபிடிச்சது சுற்றி இருந்த அந்த ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஊர்க்காரங்க, அக்கறை உள்ளவங்க. ஐயோ பொண்ணு போச்சு அப்படின்னு நினைச்சு ஓனே. அந்த சூழ்நிலையில, அந்த மனநிலையில பண்ண மாட்டாங்க. அத போலீஸ் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குன்றது நீங்க பாருங்க. அந்த நம்பிக்கையை யாருக்கு எடுத்தது? அந்த நம்பிக்கையை முதல்ல யாரு கொடுத்துருக்கணும்? போலீஸ் பக்கத்துல இருக்குது. சாதாரண மக்களுக்கு ஒண்ணுன்னா கண்டிப்பா போலீஸ் இறங்கி நின்று ஏதாச்சும் செய்யும். அவங்க அப்படியே அம்போன்னு விட்டுறாது அப்படின்னு வந்து நம்பிக்கை கொடுக்க வேண்டியது யாரு? அந்த நம்பிக்கையை கெடுத்தது யாரு? மறுபடியும் அந்த பாதிக்கப்பட்ட ஃபேமிலிக்கு அந்த போலீஸ் மேல எப்படி நம்பிக்கை வரும்? ரெண்டாவது, அவ்வளவு பேர் இருக்கிறப்ப பப்ளிக்கா கேமரா ரோல் ஆகிறப்ப கேமராவுக்கு முன்னாடி உங்க மேல எல்லாம் கேஸ் போடுவோம், போராட்டம் பண்ணாத. ஒரு லெவல் அவங்களும் மனுஷங்க தான், அவங்களும் எல்லாம் இருக்குது. ஆனா ஆப்போசிட்ல இருக்கணும் மனுஷன் தான்றது இருக்கணும். இல்ல, இழப்பு யாருக்கு? இழப்பு யாருக்கு? சாவு எவன் வீட்டுல விழுந்து இருக்கு? போனா எவன் வீட்டுல படுத்து கிடக்கு? எவன் கொண்டு புதைச்சிட்டு நாள் முழுக்க நீங்க இதையே நினைச்சிட்டு இருப்பாங்க. போலீஸ் அந்த ஃபேமிலி தானே இதே நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கிறது நியாயமா? நியாயம் இல்லை. அப்படி ஓப்பனா த்ரெட்டன் பண்றவங்க அந்த ஃபேமிலியை த்ரெட்டன் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுக்கு என்ன நிச்சயம்? நான் பண்ணுவாங்கன்னு சொல்லல, பண்ண மாட்டாங்கன்றதுக்கு என்ன நிச்சயம்? இப்ப இதுக்கு இழப்பீடுன்னு ஒண்ணு கேட்டிருக்காங்க. இழப்பீடு இது என்ன? இந்த மைனர் கொஞ்சம் பரமா என்ன கிட்டத்தட்ட அப்படித்தானே இருக்கு. அதே மாதிரி ஒருவேளை இழப்பீடு கொடுக்கறதா இருந்தாலுமே யார்கிட்ட இருந்து எடுத்து கொடுக்கணும்? அரசாங்கமா? எவனோ ஒருத்தன் அவன் காட்சிக்கு போயிட்டு காட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டு ஏதாச்சும் பண்ணிடுவான். அதுக்கு அரசாங்கம், கவர்மெண்ட் அது கை காசு போட்டு கொடுக்கணும். ஐயா, அவங்க என்ன பண்ணாங்க? அவங்கள வச்சு எடுக்கட்டுங்க. அவன் குடும்பம் நடுத்தருவில் இருக்கட்டும், தப்பே கிடையாது. அவன் குடும்பம் பிச்சை எடுக்கட்டும், அவன் குழந்தைய பொண்டாடி பிள்ளை எல்லாம் பிச்சை எடுக்கட்டும், சாவட்டும், தப்பு இல்லை. இவன் பண்ண தப்புக்கு அவங்கள ஏப்பா பண்றீங்க? கரெக்ட். அவன் இந்த மாதிரி தப்ப விட்டு அடுத்து அவனுக்கா கேஸ வாதாடுறது யாரு? அவன் வீட்டுல இருந்தாலும் பண்ணுவாங்க. எவ்வளவு பேருக்கு இது நடக்குது? பாதிக்கப்பட வேண்டிய, பாதிப்பை ஏற்படுத்த வேண்டிய ஒரு தடவை சார் நார்மல். அதான் நம்ம எவ்வளவு மனித உரிமையை பேசுறோம், உசுருக்கு உசுறு வந்து பதில் கிடையாதுன்னு எவ்வளவோ பேசுறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சைடு பாதிக்கப்பட்டவன்ட்ட போய் பாருங்க. அவங்கள்ட்ட கேளுங்க. இழப்பீடு வெறும் காசை கொடுத்தா எல்லாம் கரைஞ்சு போயிருமா? இல்ல காசை கொடுத்தா எல்லாம் சரியாயிருமா? அந்த வளர்த்த அந்த ஆசையா அந்த பிள்ளைய வளர்த்து படிக்க வச்சு ஏதாச்சும் ஒரு ஆளாக்கணும்னு நினைச்ச அவனுக்கு கையில காசை கொடுத்து உன் பிள்ளை இருந்தா என்ன இதை விட பெரிய சம்பாரிச்சிட போதா கொடுத்தோம்னா எப்படி இருக்கும்? அந்த பிள்ளைய எவ்வளவு பாடுபட்டு வளர்த்துருப்ப, அந்த பிள்ளை எவ்வளவு பாடுபட்டு உசுருக்கு போராடி கடைசியில உசுரை விட்டுருக்கோம், எவ்வளவு கெஞ்சி இருக்கு, எவ்வளவு இது அத்தனையும் அந்த காசுல காம்பன்சேட் ஆயிருமா சார்? ஒரு இழப்பீடு ஒண்ணு அப்படின்றது கவர்மெண்ட் கொடுக்குற லஞ்சம். அவன் ரேப் பண்ணதுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற காசு. நீங்க எப்படி வேணாலும் எடுத்துங்க. ஆனா அதுதான் ஏன் காசு கொடுக்கணும்? உங்களுக்கு எத்தனை நாளைக்கு எத்தனை பேருக்கு எவ்வளவு இந்த மாதிரி கொடுத்துருவீங்க நீங்க? அப்படியே கொடுத்துக்கிட்டே இருந்தா அப்புறம் அவங்களுக்கு என்னதான் பயம் வரும்? இதை தடுக்கிறதுக்கு என்ன வழி? அதை பாக்குறது இல்லையா? அது பண்ணாதானே சார் நல்லா இருக்கும். ஜெயில தூக்கி போட்டு சோறு போடுறதுதான் வேலையா? எவ்வளவு பேர் ஜெயில இதே மாதிரி வெறும் பாலியல் சீண்டலுக்காக, குழந்தைகளை இது பண்ணதுக்காக உள்ளுக்குள்ள இருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸை கேட்ட மறந்து போயிடுவீங்க. சொல்றேன். நன்றி.